தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமல் சார் இந்தியன் 2 படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்டுகள் வந்திருக்கு. மேலும் நம்ம அஜித் சார் தற்போது திடீர் முடிவு ஒன்றை எடுத்திருக்காராம். அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். படப்பிடிப்பு தொடங்கி ஒரு ஷெட்யூல் கூட ஒழுங்கா முடியல. இந்த நிலையில பல சர்ச்சைகளை சந்தித்த ஒரு மெகா பட்ஜெட் படம் அப்படின்னா அது இந்தியன் 2 படம் தான். தற்போது தேர்தலை ஒட்டி படப்பிடிப்பை மேலும் 2 மாதங்களுக்கு கமல் சார் தள்ளி வைக்க சொல்லி இருப்பதாக சங்கர் சாரும் பட நிறுவனமும் உச்சக்கட்ட கோவத்துக்கு ஆளாகி இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. லைக்கா நிறுவனம் தயாரிப்புல சங்கர் சாருடைய டைரக்ஷன்ல கமல் சார் நடிக்கும் இந்தியன் 2 படப்பிடிப்பு கடந்த ஜனவரி 18ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் வரை மட்டுமே நடந்திருக்கான். இதனால சென்னையில போட்ட செட்கள் எல்லாமே வீணாக பொருட்செலவு தான் அதிகமாக இருக்கான். அதுக்கப்புறம் சில பல காரணங்களை சொல்லி காலம் கடத்தி வந்த நம்ம கமல் சார் பாராளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாராம். எல்லா சமூக நிகழ்வுகளுக்கும் அசராமல் அறிக்கை வெளியிடுவது, விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேரம் காலம் பார்க்காமல் நேர்காணல் செய்வது அப்படின்னு ரொம்பவே விறுவிறுப்பான அரசியல்வாதியாக மாறிட்டாராம். இந்த நிலையில கதாநாயகி காஜல் அகர்வால் உள்ளிட்ட மற்ற காம்பினேஷன் நடிகர்களும் காத்திருப்பதால அடுத்த ஷெட்யூலை எப்போது துவங்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்பு இயக்குனர் சங்கரை நெருங்க சங்கர் சார் கமல் சாருக்கு அந்த செய்தி அனுப்பியிருக்காரு. தேர்தல் ஏப்ரல் 18 முடிவதால அடுத்த 2 தினங்கள்ல, அதாவது ஏப்ரல் 3வது வாரத்தில் படப்பிடிப்பை துவங்கி விடலாமா அப்படின்னு கேட்டதற்கு, தேர்தல் முடிவுகள் வரும் வரை என்னால இந்தியன் 2 படத்துல சரியாக கவனம் செலுத்த முடியாது, அதனால தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான், அதாவது மே இறுதி வாரத்துல அல்லது ஜூன் முதல் வாரத்துல படப்பிடிப்பு துவங்கலாம் அப்படின்னு கமல் சார் பதில் சொல்லியிருக்காராம். இந்த பதில் நம்ம சங்கர் சாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நம்ம அஜித் சாருக்கு வரலாம். அஜித் சார் தன்னுடைய கடமைகளை செய்வதில் எப்போதுமே தவறியதே கிடையாது. உதாரணத்துக்கு எல்லா தேர்தலையும் சொல்லலாம். யார் வராங்களோ இல்லையோ நம்ம அஜித் சார் குடும்பத்துடன் வந்து வாக்களிப்பாரு. மற்றவங்களை போல பிரபலம் என்பதை பயன்படுத்தி வரிசையில நிக்காம வாக்களிப்பதெல்லாம் கிடையாது. எப்போதுமே வரிசையில நின்றுதான் வாக்களித்து விட்டு செல்வாரு. அடுத்த மாதம் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. அதற்குள்ளேயே நம்ம தல அஜித் நேர்கொண்ட பார்வைப்பட தனக்கென இருக்கும் அனைத்து போர்ஷன்களையும் முடிக்கிறக்காராம். மேலும் அதற்கான பணிகள் தான் தற்போது தீவிரமடைஞ்சிட்டும் வருதான். தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. முன்னாடியே இந்த படத்தை அஜித் சார் பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு சில நாட்களாகவே படம் தள்ளி போவதாக கோலிவுட் வட்டாரத்துல செய்திகள் வெளியாகிட்டு வருது. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.